இவ்வளோ நாளாக வீடியோ வர்றதுக்கு காரணம் எனக்கு உடம்பு சுத்தமாக சரியில்லை. இப்போ தான் சரியாயிட்டு வருது அப்படின்னு சொல்லிக்கலாம். நிறையா அம்மா அப்பா தம்பி தாத்தா பாட்டி தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்தோன்னே பப்பாயா ஜூஸ் குடித்தேன். பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் லீஃப் போனது. அடுத்தது வந்து இட்லி அம்மா ஊட்டி விட்டாங்க. இப்போ வந்து கிவி சாப்பிட்டு போகிறதுக்கு காட்டுறேன். இந்த பழத்துக்கு பேர் என்னது? இது வந்து வாயில் இருக்கிற கசப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக சாப்பிட்றோம். போகிறேன். என்ன ஒன்று குடிச்சிட்டு கொஞ்சம் சாமியார் மண்டையை கொஞ்சம் சரி பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் அது தெம்மே வந்திருக்கு. அதை க்ளீன் பண்ணி சரி அதனால் அது குடிச்சிட்டு வரேன். முன்னாடியே வந்து பப்பாயா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னா பப்பாயா சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு வரேன். எனக்கு ஹெல்த்தியாக சாப்பிடவே பிடிக்காமல் இருந்தேன். இப்போ வந்து ஹெல்த்தியாக மட்டும்தான் சாப்பிட்றேன். கர்மா இஸ் பூமேராங். சரி சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். எடுத்துகிட்டே தான் இருக்கேன், எதுவும் பண்ணலை. நடுவில் வரைஞ்சேன் கொஞ்சம், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு டயர்டாகிடுச்சின்னு படுத்துட்டேன். அதனால் அப்படியே படுத்துட்டு ஏதாவது டின்னர் சாப்பிடணும். என்ன அப்படி பார்க்குறேன்? உன்னோட கவலைக்கிடமான நிலத்தை பார்த்தால் என்னால் முடியவில்லை. டெங்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஆமாம், இன்னும் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சா ட்ரிப்ஸ் ஏற்றணும். அதை அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. பிளேட்லெட்ஸ் குறையாமல் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட்டில் நாளைக்கு நான் கண்டிப்பாக கொஞ்சமாவது ஏற்றிட்டு போகணும். அதனால தான் இன்றைக்கி மோஸ்ட்லி ஏற்றுற மாதிரி சாப்பிட்ருக்கேன். நாளைக்கு ஏறும்னு நம்புகிறேன். ஏறலைன்னா அட்மிட்டு. ஆமாம், ஏறிடும். ஐயோ, என்னோடய லிப்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. நானாக இதுங்கிற மாதிரி இருக்கேன். நானும் என்னோட புள்ளியும் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கோம். அங்கே எப்படி உருண்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க. நான் இந்த சைடு உருண்டுட்டு இருக்கேன், அவர் அந்த சைடு. இப்போ உனக்கு தான் நான் போய் பப்பாயா கொண்டு வரேன். இப்போ வேண்டாம் எனக்கு. நான் தோசை சாப்பிட போகிறேன் நைட்டு. சாப்பிடுங்க. அதுதான் ஒரே இருக்கும். அவனோட நீயும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். சரி நான் கொஞ்சம் ஏதாவது வீடியோ பார்த்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கிறேன். பாய். தோசை சாப்பிட போகிறோம். லாஸ்ட் டைம் அடுத்து பாம்புகிரேட் இருக்குல. ஆமா, அடுத்து பாம்புகிரேட் ஜூஸ். பார்த்தீங்கனாலே தெரியும். கண்ணெல்லாம் ரெட்டாகி பழுதுட்டு இருந்தா உட்காந்துனால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அழுதுட்டு இருந்தா லிட்டரலி. இப்போ கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. பரவாயில்ல, சரி பண்ணிடலாம். வாட் யூ சே? எஸ். ஓகே, பாய். நான் வந்து நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு காட்டுறேன். ரொம்ப பத்தாவது மருந்துங்க. ஏற்கனவே 7 மாத்திரை போட்டுட்டாங்க. 7 மாத்திரை போட்டு 2 சிரப்பு. அதுக்கு நிறையா வேணும். இந்தாங்க குடிங்க. மருந்து